வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக தலைமை செயலாளராக இருந்தார் பார்த்தீங்களா சிவதாஸ் மீனா அவர்கள். அவர் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துடைய தலைவராக தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ புதிய தலைமை செயலாளர் யார் அப்படின்னா, தமிழகத்துடைய 50வது புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டாரு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் படி குடியுரிமை வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வழங்கியிருக்காரு. அந்த புகைப்படங்களை நம்ம பார்க்க முடியுது. அந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த CAA அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சட்டம் மட்டும் கிடையாது. இது 1947க்கு பிறகு பக்கத்து நாடுகளில் பாதிக்கப்பட்டு ரொம்ப கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாகி வேற வழி இல்லாமல் இந்தியா வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியுடைய தலைவராக ஹேமந்த் சோரன் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்தார் பார்த்தீங்கன்னா, நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அவர் சிறைக்கு போன டயத்தில் யார் முதலமைச்சராக இருந்தது அப்படின்னா, சம்பாய் சோரன் அவர்கள் முதலமைச்சராக ஆனார். மறுபடியும் ஹேமந்த் சோரன் அவர்கள் வெளியே வந்தோன்னே சம்பாய் சோரன் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறிட்டார். இதை நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த பார்ட்டியிலிருந்து சம்பாய் சோரன் அவர்கள் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களோட விலகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. இந்த விலகலுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கட்சிக்குள்ளே நான் அவமதிக்கப்பட்டேன், என்னை அவமதிச்சாங்க, அதனால தான் நான் அந்த பார்ட்டியிலேருந்து விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ சம்பாய் சோரன் அவர்கள் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களோட பாஜகவில் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு வரலாம். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பஞ்சாயத்து. பாஜக உடைய மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டது, அதில் பேசினது, அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு பெரிய ஒரு டிபேட் நடந்துருக்கு. திமுக பாஜக கூட்டணி அமைய போதோ அப்படிங்கிற மாதிரியான சில டிபேட்ஸை பார்க்குறோம். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுகவை பாஜக மிக கடுமையாக எதிர்க்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்குது. மறுபடியும் திமுக கூடிய திராவிட கட்சிகளுடைய கூட்டணி போனாங்க அப்படின்னா அதை தமிழக பாஜகவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்லியிருந்தோம். தமிழக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளண்டர் மிஸ்டேக்கை மட்டும் பாஜக மேலிடம் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் திமுகவை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சி பாஜக. அண்ணாமலை தனி ஒருவனாக திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுறதா இருக்கட்டும், இல்லை திமுகவை எதிர்த்து பாத யாத்திரை போனதாக இருக்கட்டும், இது மாதிரி மிக கடுமையான எஃபர்ட் போட்டிருக்காரு. திமுகவோட பாஜக கூட்டணி ஒருவேளை அமைஞ்சிச்சுன்னா அண்ணாமலையுடைய உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். டபுள் டிஜிட்லேயே இன்றைக்கி பிஜேபியுடைய ஓட் ஷேர் இருக்குது. டிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் பாஜகவுடைய அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. காஞ்சிபுரத்தில் பெண்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களே, அவங்க தங்குறதுக்கு மிக குறைந்த வாடகையில் ஒரு பெரிய ஒரு ஹாஸ்டல் கட்டப்பட்டிருக்கு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை திறந்திருக்காரா. அது குறித்து அண்ணாமலை அவர்கள் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா, தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்காக குறைந்த வாடகையில் அவங்க தங்குறதுக்காக அந்த விடுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விடுதி மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க. இப்படி ஒரு திட்டத்தை 2020 மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க. 37 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 498 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. குறைந்த வட்டியில் கடன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றியெல்லாம் தமிழக முதலமைச்சர் சொல்லவே இல்லை. இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் திராவிட மாடல் அரசு தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணியிருக்கு. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் தங்குறதுக்காக குறைந்த வாடகையில் ஒரு பெரிய பில்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தமிழக அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரே தவிர, 37 கோடி ரூபாய் மானியம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும், ஸ்டேட் பேங்க் 498 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக கடன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தின் கீழே தான் இந்த பில்டிங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் மறைச்சிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. அதனால டெஃபினட்டாக பாஜக மேலிடம் திமுகவோடு கூட்டணி அப்படிங்கிற அந்த பிளண்டர் மிஸ்டேக்கை அவங்க பண்ணவே மாட்டாங்க. அண்ணாமலை கூட பல வாட்டி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவருடைய கடந்த காலத்தில் ஒரு வாட்டி அவர் பேசியிருக்காரு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது எங்களுடைய பிளட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதனால
தமிழக அரசியல் களம் இனி திமுகவா பாஜகவா அப்படிதான் நகருமே தவிர திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தமிழக பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.